விட்டிருந்தா கூட அவளே விளக்கேத்தி வேண்டுதலை முடிச்சிருப்பா. நம்ம அந்த வேண்டுதலை கெடுத்து விடுறோம்னு சொல்லி இப்ப 2 பேரும் ஜோடியா சேர்ந்து விளக்கேத்துற மாதிரி ஆயிடுச்சு. சக்தி, எப்படி நீங்க ஒரே ஆளா இத்தனை விளக்குலையும் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சீங்க? நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுனா அது முடியுமா முடியாதான் யோசிக்க கூடாது, டக்குன்னு இறங்க வேண்டியதுதான். உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. அப்புறம் ஏன் பொண்ணு இந்த கேள்வி ஏன் பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு ஒழுங்கா எந்த கேள்வியும் கேட்காம விளக்கேத்துவா. ஏய் என்னாச்சு? விரல்ல சுற்றுச்சு சக்தி. பொண்ணு பார்த்து வைக்க கூடாது. இதெல்லாம் பாக்குறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன்? ரொம்ப அழகா இருக்குல்ல சக்தி? ஆமா பண்ணி, உன்ன மாதிரி நல்லா ஜொலிக்குது பாரு. அடடடா, பிரமாதமா இருக்கே. இதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதுவும் 1001 விளக்கு ஏத்துறதுனா சாதாரண விஷயம் இல்லை. நீங்க மனசுல என்ன வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை ஏத்துனீங்களோ அது நிச்சயம் நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. என்ன, காலையில சொன்ன மாதிரி சாமி பூஜை முடிகிற வரைக்கும் இந்த விளக்கெல்லாம் அணையாம பாத்துக்கோங்க. ஐயா என்ன நீங்க விடிய விடிய நின்னு எரியும் பாருங்க. என்ன பண்ணி ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம் சக்தி. உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும். என்ன? எதுக்காக சக்தி இவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க? உண்மையை சொல்லிட்டா பண்ணி, அந்த ஐயருக்காக தான் ரொம்ப ஃபீல் பண்ணார்ல, அதுக்காக தான் பண்ணேன். அப்புறம் என்ன, உனக்காக தான்.